கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேங்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யார அவர் சிட்சிக்கிறாரு, யார சோதிக்கிறாரு, யாரை அவர் புடமிடுகிறார் அப்படின்னா, அவர் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களத்தான். ஏன்னா அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் அகப்பட்டு விடக்கூடாது. அவங்க எப்பயுமே அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்துலதான் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால நம்ம சிட்சிக்கிறார். நாம அப்பப்ப சின்ன சின்ன தவறு செய்யறோம் இல்லையா? நம்ம 100% பரிசுத்தவானாவே இருந்துட்டு இருக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. சின்ன சின்ன தப்புகளை செய்யறோம். ஒண்ணுமில்ல, அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்மளை கடிந்து கொள்றாங்க, நமக்கு அறிவுரை சொல்றாங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க, சரி. ஆனா நாம சில நேரத்துல அப்பாவுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சிடறோம், அம்மாவுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சிடறோம் இல்லையா? அப்பா நம்மளை திட்டுறாரு. எதுக்கு திட்டுறாரு? இனிமே நீ என்னுடைய மகன் இல்ல போடா அப்படின்னு துரத்திடுவாரா? அல்லது அம்மா உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், நீ என் கையில் நீ சாப்பிடாதரா அப்படின்னு சொல்லி துரத்திடுவாங்களா? இல்ல, உடனே மன்னிப்பாங்க. சரி விடு, இனிமே செய்யாதரா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை 2 திட்டுவார். அப்பா நல்லா கோபம் தீர திட்டுவாரு. ஏன், அடிக்க கூட செய்வார். 4 அடி வச்சிருவார். அடி வச்சுட்டு போயிடுவார். அப்பா போயிடுவார். அடுத்தது அப்பா வேலை முடிச்சு வந்த உடனே முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாரு? பையனோட பேரை சொல்லி, அவன் சாப்பிட்டானா அப்படின்பா. அவன் அழுதுகிட்டே இருந்தானா, அவன் ஏதாவது மன சங்கடப்பட்டானா அப்படின்னு கேட்பாரு அம்மா கிட்ட. அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க, பையன் முன்னால சும்மா ஒரு அவன் சமாதானத்துக்கு, ஆமா உங்களுக்கு என்ன இப்படி புதுசா புத்தி கேட்டு போச்சு, என்ன இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு, அவன் ஏதாவது ஒரு தெரியாம செஞ்சுட்டா அவனை தன்மையா சொல்லாம நீங்க இப்படி பாட்டு திட்டிட்டு போயிட்டீங்க, அவன் காலில இருந்து சாப்பிடாம இருக்கிறான், அப்படியா சாப்பிடாமையா இருக்கிறான், உடனே பேர சொல்லி கூப்பிடுவார். டேய் வா, ஏன் சாப்பிடலையாமா? தப்பு பண்ணா திட்டு தாண்டா செய்வாங்க, நீ தான் கொஞ்சம் இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, இங்க சாப்பிடுறியா கடையில சாப்பிடுறியா? சரி, அம்மா மனைவியை பார்த்து, நீ ரெடியா சீக்கிரம் வா, 3 பேரும் போய் கடையில போய் அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு சமாதானப்படுத்தி, இனிமேல் அந்த தப்பை செய்யாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லி கூட்டிட்டு வருவார். ஆனா அதுக்கு முன்னாடி திட்டிடுவார். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு என்ன பண்ணுவாரு, அறிவுரை சொல்லுவாரு. நாம செய்யற தப்புகளை சுட்டி காட்டுவாரு. நாம செய்கிற தவறுகளுக்கு நம்ம சிட்சிப்பார், திட்டுவாரு. அப்ப இந்த ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, இந்த ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, இந்த ஆண்டவர் எனக்கு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம உண்மைக்கு பக்கம் நிலைச்சிருக்க முடியாது. இப்ப எனக்கு சரியான ஃபீவர், எனக்கு இந்த காணொலியை பதிவிடுற இந்த நேரத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனாலும் நான் ஏன் இந்த காணொலியை பதிவிடுறேன் அப்படின்னா, இது ஆண்டவருடைய சிக்ஷை. நான் ஏதோ ஒரு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன். அதனாலதான் என்னை ஆண்டவர் என்ன பண்றார், சிக்ஷிக்கிறார், இப்படி ஒரு சின்ன சோதனையை கொடுக்கிறார். அதுக்காக வேண்டிய நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிட முடியுமா சொல்லுங்க? ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும். அப்ப இந்த தவறு என்னன்னு நாம் தெரிஞ்சு ஆண்டவரோட சமூகத்துல ஒப்புரவாகி மறுபடியும் அவரோடு கூட இணைஞ்சிருக்கிறதான வாழ்க்கை. அதுக்காகத்தான் அவர் சிட்சிக்கிறாரு, அதுக்காகத்தான் அவர் திட்டுறாரு என்பதை நாம முழு மனசாக உணர்ந்து ஜாக்கிரதையா இருக்கணுமா. நீ சொல்றாரு பாருங்க, நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இனிமே அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பிடு. ஏன்னா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேங்கிறார். என் நேசத்துக்குரியவன் நீ அப்படிங்கிற. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய நேசத்துக்குரியவர். உங்களையும் என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனாலதான் நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கிறார். அப்ப நாம ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆண்டவரோட சமூகத்துல இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதத்திலையும் நாம குற்றவாளிகளா தீர்க்கப்படக்கூடாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாம யதார்த்தமா இருப்போம். கடவுளோட பிள்ளைகள் எப்பொழுது யதார்த்தமா இருப்போம். கடவுளோட பிள்ளைகள் எப்பயுமே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோட இருப்போம். கடவுளோட பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்புவோம். அன்பு சகலத்தையும் நம்பும். அப்ப நம்ம அன்புள்ளவர்களா இருக்கிறப்ப எல்லாத்தையும் நம்புவோம். திருடனையும் சரி, பொய் பேசுறவனையும் சரி, கள்ளனையும் சரி, கொள்ளைக்காரன் எல்லாத்தையும் நம்ம நம்பிடுவோம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் தப்பிச்சுக்கிட்டு நம்மளை சிக்க வச்சுட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை நீ நல்ல பையனா இருக்கணும், தெரியுதா, ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும்னு கடிந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களே, அவ்வளவாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அந்த நேசமும் அந்த அன்பும் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய நேசம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய பிரியம் நம் மீது நிறைந்திருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ஏதாவது சிறு சிறு தவறுகள் செஞ்சிருந்தா கூட மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாயிரும். செய்வீங்களா? செய்யணும். செஞ்சாதான் கர்த்தருடைய நேசத்திற்குள்ளாக நாம ஜீவிக்க முடியும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. நீர் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் தப்பி தவறியோ பிரச்சனையிலும் தொல்லைகளிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நேசத்தை நீர் எங்கள் மீது காட்டுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னது போல நாங்கள் மிக ஜாக்கிரதையா இருந்து இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் அன்பும் எங்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.